வாங்க ஒரு சின்ன டைம் டிராவல் போலாமா? நம்ம இப்ப போக போறது 17ஆம் நூற்றாண்டு தென்னிந்தியாவுக்கு. அங்க இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான கட்டிடக்கலை அதிசயத்தை நாம இப்ப ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி பார்க்க போறோம். இந்த கதையோட ஆரம்பமே இந்த நம்பர் தான், 248. இது என்னன்னா, இன்னைக்கும் அங்க கம்பீரமா நிக்கிற ராட்சச தூண்களோட எண்ணிக்கை. இதுல சில தூண்கள்லாம் கிட்டத்தட்ட 5 மாடி பில்டிங் உயரத்துக்கு இருக்கு. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு ராஜாவோட பெரிய கனவுல ஒரு சின்ன மிச்சம் மட்டும்தானா. சரி, அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா? 1600கள்ல இவ்ளோ பெரிய ஒரு தனித்துவமான ஸ்டைல்ல ஒரு கட்டடத்தை எப்படி அவங்களால கட்ட முடிஞ்சுது? கிபி 1636ல மன்னர் திருமலை நாயக்கரால் கட்டப்பட்டது இந்த அரண்மனை. அப்போ தென்னிந்தியாவோட அதிசயங்கள்ல ஒன்னா இதை கொண்டாடினாங்க. ஆனா காலப்போக்குல இதோட கதை ஒரு சரிவையும் அப்புறம் அதை பாதுகாக்க நடந்த போராட்டத்தையும் சொல்லுது. இப்ப வாங்க இந்த அரண்மனையோட ரொம்பவே ஸ்பெஷலான டிசைன் லாங்குவேஜ் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த அரண்மனை இந்தோ சாரசனிக் ஸ்டைலுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதுல என்ன ஸ்பெஷல்னா, இது வெறும் ஒரு கட்டிடக்கலை மட்டும் கிடையாது, இது பல கலாச்சாரங்கள் ஒன்னு சேர்ற ஒரு கதை. இன்னும் சுவாரஸ்யமான விஷயம், இந்த கலைப்படைப்புக்கு ஒரு இத்தாலிய கட்டிட கலைஞர் தான் வழிகாட்டினார்னு சொல்றாங்க. இந்த ஸ்டைல்ஸோட கலவைய கொஞ்சம் பாருங்களேன், எவ்ளோ சூப்பரா இருக்கு. ஒரு பக்கம் நம்மளோட பாரம்பரிய திராவிட சிற்பங்கள், யாழிகள், இன்னொரு பக்கம் யூரோப்பியன் ஸ்டைல்ல உயரமான பிரம்மாண்ட வளைவுகள். இது ரெண்டும் சேர்ந்த ஒரு அழகு இருக்கே, அது தனிதான். சரி, அடுத்த பகுதிக்கு போகலாம். காலத்தால அழிக்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கான பொருட்களை வச்சு இந்த பிரம்மாண்டத்தை எப்படி சாத்தியமாக்கினாங்கன்னு பார்க்கலாமா? யோசிச்சு பாருங்க, இந்த அரண்மனைய கட்டினவங்களுக்கு இப்போ நம்ம யூஸ் பண்ற மாதிரி சிமெண்டோ கான்கிரீட்டோ கிடையாது. அப்புறம் எப்படி கிட்டத்தட்ட 400 வருஷமா அசையாம நிக்கிற இந்த கட்டமைப்பை அவங்களால உருவாக்க முடிஞ்சது? அவங்களோட சீக்ரெட் தான் என்ன? அதுக்கு பதிலு சுண்ணாம்பு. இது ஒரு யுனிக்கான முழுக்க முழுக்க நேச்சுரல் பூச்சிக்கலவை. கிளிஞ்சல் சுண்ணாம்பு, வெல்லம், மூலிகைகள், முட்டையோட வெள்ளக்கரோன்னு இப்படி இயற்கையான பொருட்களை வச்சு செஞ்ச இந்த ஸ்பெஷல் மிக்சர் கண்ணாடி மாதிரி பளபளன்னு ஒரு ஃபினிஷிங்கையும் அதே சமயம் மலை மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பிடிப்பையும் கொடுத்திருக்கு. இதுல பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் ஒரு பக்கம்னா, இந்த அரண்மனையோட டிசைன்ல இருக்கு பாருங்க, அது பியூர் ஆர்கிடெக்சரல் ஜீனியஸ். உதாரணத்துக்கு ஸ்வர்க விலாசம்னு சொல்ற மெயின் ஹால எடுத்துக்கலாம். அங்க ஒரு பெரிய டோம், அதாவது குவி மாடம் இருக்கும். அதுக்கு சென்டர்ல எந்த தூணுமே சப்போர்ட்டுக்கு கிடையாது. வெறும் மூலைகள்ல இருந்து வர்ற ஆர்ச்சஸ் மட்டும்தான் அதை தாங்கி பிடிக்குது. பாக்குறதுக்கு வானத்துல மிதக்கிற மாதிரியே இருக்கும். இது ஒரு நம்ப முடியாத என்ஜினியரிங் மாவல். நடன சாலையோட டிசைன் இன்னுமே ரொம்ப கிளவர். அரச குடும்பத்தோட பிரைவசியை எப்படி ஒரு சின்ன கட்டிடக்கலை நுணுக்கத்தால பாதுகாத்தாங்கன்னு பாருங்க. மன்னருக்கு நடனம் நல்லா தெரியும், ராணிக்கு மன்னரையும் நடனத்தையும் பார்க்க முடியும். ஆனா அரசவையினருக்கு ராணி இருக்கிற இடம் தெரியாது. இப்படி ஒரு புத்திசாலித்தனமான வடிவமைப்பு. ஆனா இவ்வளவு சிறப்புகள் இருந்தாலும் இன்னைக்கு நாம பாக்குற இந்த அரண்மனை முழுமையானது கிடையாது. நாம பாக்குறது ஒரு முடிக்கப்படாத கதை தான். உண்மை என்னன்னா, இப்ப நாம பாக்குற இந்த பிரம்மாண்டம் ஒரு காலத்துல இருந்த முழு அரண்மனையில ஒரு சின்ன பகுதி மட்டும்தான். ஆமாங்க, இதுல ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, திருமலை நாயக்கரோட பேரன் தலைநகரை திரும்பவும் திருச்சிக்கு மாத்தினப்போ இந்த அரண்மனையிலிருந்து நிறைய பகுதிகளை இடிச்சு அதுல இருந்த பொருட்களை எடுத்துட்டு போயிட்டாரு. அதனாலதான் ஒரு காலத்துல அவ்வளவு பிரம்மாண்டமா இருந்த அரண்மனையில இப்ப வெறும் கால்வாசிதான் மிச்சம் இருக்கு. இது நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. இந்த மாதிரி ஒரு நம்ப முடியாத நினைவு மனம் வெறும் பழங்காலத்து சின்னம் மட்டும் இல்ல, இது அடுத்தடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு பெரிய பாரம்பரியம் இல்லையா?